சொந்த ஊருக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா என்னால போக முடியல. ஏதோ ஒரு விஷயம் என்ன தடுக்குது. அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சில பேருக்கு தோணும்ல. இது என்ன காரணமாக இருக்கும்? சொந்த ஊருக்கு ஒருத்தர வந்து உள்ள விடாம ஒரு விஷயம் கட்டி போடுது அப்படின்னா, அதற்கு பின்னாடி ஏதாவது மாந்திரீக காரணம் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து குலதெய்வத்துக்கிட்ட நாட முடியலன்னா, உங்களுக்கு மறைமுகமா ஏதாவது ஒரு செய்வன கட்டோ, ஒரு வில்லிங் கட்டோ, சூனி கட்டோ ஏதாவது ஒரு கட்டுகள் இருக்கும். ம். அப்ப அந்த கட்டுகள் இருக்கும்போது நமக்கு அந்த இது தூண்டி விடாது. இல்ல சில பேர் இங்கேருந்து கார் எடுத்துட்டு போவாங்க. வழியில எதனா பிரச்சனை திரும்பி வந்துரும். நெறைய பேர் கேட்டுருக்கேன். ம். ஏங்க நான் குலதெய்வத்துக்கு போக சொன்னாங்க, போனோம் பாதி வழியில பிரச்சனை ஆயி திரும்பி வந்துட்டேன். பஞ்சர் ஆச்சு, ம். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு விஷயம் ம். வரும். காரணம் அவங்களுக்கு ஏதோ அந்த கெடுதலுக்கு உண்டான விஷயம் இருக்கிறதுனால போய் முட்றதில்ல. ஆமா. இப்ப ஆமா. இதெல்லாம் சிலர் வந்து இந்த அபசகுனமா அத அ அ பாப்பாங்கல்ல. அதுக்கு தான் நம்ம முன்னாடியே நான் என்ன பண்றேன், குலதெய்வத்துக்கு போறதுக்கு முன்னாடியே ம். ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொல்றேன்னா, வீட்ல ஒரு பிள்ளையார புடிச்சிரு. ஒரு ம். அருகுமல்ல வச்சிரு. உன் குலதெய்வத்துக்கு இங்கேயே ஒரு படையல போட்டுரு. ம். வீட்லயே படையல போட்டு மனசார வச்சு வேண்டிட்டு, நல்ல ஒரு நாள் போறதுக்கு 2 நாளைக்கு முன்ன திருப்திப்படுத்து. படையல போட்டு கஷ்டமா இருந்தாலும், எதா இருந்தாலும் சரி சந்தோஷப்படுத்தி, ம். அந்த பிள்ளையார புடிச்சுக்கிறோம் பாரு, அத மஞ்ச தண்ணீல கரைச்சு நல்லா வீடெல்லாம் தெளிச்சிடு. ம். ஒரு 3 நாள் வீடெல்லாம் சாம்பிராணி அது இதுன்னு கம கமன்னு போடு. போட்டுட்டு போ. அது எவ்வளோ பெரிய தடை இருந்தாலும் தடுத்து இதான் தடைய விலக்குற கணபதி இருக்கிறாருல்ல. இல்ல ஓகே. 3 அருகுமீல கிள்ளி பாக்கெட்ல போட்டுன்னு போ. அவரு பாத்துக்குவாரு. ம். என்னைய பொறுத்தவரை கணபதி அருகுமீல போட்டுன்னு போனேன்னா, நிச்சயமா அவரு எது பிரச்சனை இருந்தாலும் கொண்டு போய் சேர்த்திருவாரு.